பழம்பெரும் நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய மரணம் மிகப்பெரிய அதிர்ச்சி கலந்த சோகத்துல ஆழ்த்திருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு நடிகரையும் தாண்டி டப்பிங் ஆர்டிஸ்ட், எழுத்தாளர், சின்னத்திரை, வெள்ளித்திரை இது போல பல விஷயங்களை இவர் பண்ணியிருக்காரு. வெள்ளித்திரையிலையும் சரி, சின்னத்திரையிலையும் சரி, இவர் அவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தையே உருவாக்கியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். உள்ளபடி பேசுறவங்கல்ல ரொம்பவே குறைவான ஆட்கள்ல இவரும் ஒரு நபர் தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் வெளியே ஒன்று பேசுவாங்க, மனசுக்குள்ள ஒன்று வச்சுப்பாங்க. ஆனால் இவர் அப்படியே கிடையாதுங்க. எல்லாத்தையுமே டைரக்டாக, அது மீடியாவாக இருக்கட்டும், யாருக்கிட்ட பேசினாலும் ஓப்பனாகவே பேசிடுவாராம். அதுக்கு உதாரணமாக எம்ஜிஆர் அவர்களையும் சிவாஜி அவர்களையுமே எடுத்துக்கிட்டாருன்னா பாருங்களேன். அவங்க கிட்டேயே சவால் விடுற வகையில தான் இவர் பேசியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன? இவர் கடந்து வந்த பாதை, இவருடைய இறப்புக்கு காரணம் பல பேரும் பல விஷயங்களை சொல்றாங்க. உண்மை என்ன? இது எல்லாத்தையுமே தான் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சினிமாக்காரன் தானே, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறவங்க மத்தியில் அறிவும் திறமையும் இருக்கிற ஒரே நபர் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், இவருடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு எடுத்துக்காட்டாக தான் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் டிசம்பர் 20, 1949 இவர் பிறக்கிறாரு. இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 13 பிள்ளைகளாங்க. இவருக்கு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களாம். இவர் அவருடைய 75வது வயசுல மூச்சு திணறல் காரணமாக காலமாயிருக்காரு அப்படிலாம் கூட சொல்லப்படுது. இது வரைக்கும் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு. இவர் பட்டுக்கோட்டையை சேர்ந்தவர். இவர் ஒரு டீச்சராகவும் இருந்திருக்காரு. ஆனா பட்டமே வாங்காத ஒரு டீச்சர். ஆமாங்க, இவர் என்னதான் நல்லா படிச்சாலும் இவர் பட்டமே வாங்க மாட்டாருன்ட்டு ஜோசியர் சொல்லியிருந்தாராம். இவருக்கு ஜோசியத்து மேல அதீத நம்பிக்கை வர முக்கிய காரணம் இவங்களுடைய அத்தையுடைய இறப்பு தானா. ஏன்னா இவங்களுடைய அத்தை தான் இவரை ரொம்பவே பாசமா வளர்த்தாங்களாம். ஸோ சின்ன வயசுல இருந்து அவங்க கூட இருந்ததுனால அவங்களுடைய இறப்பை ஜோசியர் கணிச்சிருந்தாராம். இங்க பிறப்பாங்க, இங்க வளர்வாங்க, இங்க வாழ்வாங்க, தன்னுடைய 48வது வயசுல புற்றுநோயால காலமாவாங்கன்ட்டு ஜோசியர் சொன்னதுனால அதே நேரத்துல, அதே நாட்கள்ல அதே நோயால தான் காலமானாங்களாம். அதனால ஜோசியம் அப்படின்ற ஒரு விஷயம் உண்மை நினைச்சு இவரும் அதை நம்ப ஆரம்பிச்சிருக்காரு தன்னுடைய 11வது வயதுல. அதனாலதான் இவர் செய்யற ஒவ்வொரு செயல்கள்லயும் ஜோசியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை மக்களுக்கும் நம்ம சொல்லணும், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய 50 வருட அனுபவங்களை இவர் ஒரு புத்தகமாவே எழுதி வெளியிட்டிருக்காரு. ஆமாங்க, ஜோதிட புரியாத புதிர் அப்படின்ற புக் தான். இந்த புக்ல ஜோசியத்தை பத்தி, இவர் தெரிஞ்சுக்கிட்டதை பத்தி, அண்ட் இவரு அறிஞ்சதை பத்தி எல்லாத்தையும் பத்தியும் விளக்கம் அளிச்சிருக்காரு. ஸோ முன்ஜென்மத்திலேயே இவரு சிங்கிளா பிறந்து சிங்கிளா தான் இறப்பாருன்னு சொல்லப்பட்டுதான். அதே மாதிரி தான் இவருடைய திருமண வாழ்க்கை இப்போ இருந்த இந்த ஜென்மத்துல நடந்துதான். இவருக்கு திருமணமே ஆகாதுன்னு சொன்ன சமயத்துல இவங்களுடைய அக்கா மகள், இவருக்கும் சரி இவர் அவங்களுடைய மனைவிக்கும் சரி கிட்டத்தட்ட 13 வயசு வித்தியாசமா. சின்ன வயசுல இருந்து அவர் தூக்கி வளர்த்த ஒரு பொண்ணு தானா. அவங்களுடைய நேம் சில்வியா. அவங்களுக்கும் இவருக்கு 1983 திருமணம் நடக்குது. 2012 அவங்க காலமாகறாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பிரிவும் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கீப் அப் பண்ண மாட்டாங்களாம். சின்ன பிள்ளை தானே கத்துப்பா அப்படின்ட்டு அப்பல இருந்தே விட்டதுனால நிறைய ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ்லாம் அவர் போடுவாராம். ஸோ இப்படிதான் அவங்க 2 பேருடைய திருமண வாழ்க்கையும் இருந்திருக்கு. அவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் ரொம்பவே கொடுமைக்காரனா இருந்திருக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே மனவேதனை பட்டிருக்காராம். ஆமாங்க, அதே சமயம் இவர் சொல்ற ஒரே விஷயம்னா, கணவர் இறந்துட்டா மனைவியை மட்டும் விதைவென்றாங்க, அதே மனைவி இறந்துட்டா கணவர் ஒரு அனாதை அப்படின்றத கிராமத்துல முக்கியமா சொல்லுவாங்க. அதை தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு வரேன். அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு மகன் ஒரு மகள். ஸோ தீபக் அண்ட் திவ்யா, இவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு, யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. இவருடைய இறப்பு செய்தி கேள்விப்பட்டு இப்போ இவங்க வந்திருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியுது. இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் pH7 வாட்டர் தான் குடிச்சிட்டு இருந்தாராம். அது கிட்னியை சுத்தப்படுத்துமா, அதுக்காக ஒரு மிஷினும் வச்சிருக்காராம். இது சாதாரண ஒரு விஷயம் தானா இவரும் யூஎஸ்ஏல இருக்கும் போது. ஸோ இவர் யாரை பார்த்து நடிக்கணும்னு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி இவங்க 2 பேரும் பார்த்து தானா. எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி அவர்களையும் பார்த்து எப்படியா நடிக்க போகணும்னு நினைச்சு இவர் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அவள் ஒரு தொடர்கதை அப்படின்ற ஒரு படத்துல தான் இவர் சின்ன ரோல் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அச்சமில்லை அச்சமில்லை, அந்த 7 நாட்கள், முதல் முறையா இவர் முக்கிய கதாபாத்திரமா நடிச்ச படம்னா கன்னி பருவத்திலே. இதே படத்தோடைய இந்த கதை தான் இவருடைய வாழ்க்கையிலேயே நடந்ததாம். இதுல நடிச்ச வடிவுக்கரசி அவர்களுடைய ரோலை தான் இவங்களுடைய ரியல் வைஃபும் பிளே பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் இவரை ஒரு நடிகரா ஆக்க முக்கிய காரணமா மட்டும் இல்லாம இப்ப இவர் ஒரு பணக்காரரா இருக்க முக்கிய காரணம் எம்ஜிஆர் அவர்கள் தானா.
தானாம். ஆரம்ப காலகட்டத்திலேயே எம்ஜிஆர் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் இவரும் ரொம்பவே பழக்கப்பட்டவராம். எம்ஜிஆர் அவர்களை கிட்டத்தட்ட 4 வருடங்கள் பழக்கம்னா அவருடைய மனைவி ஜானகி அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட 15 வருட கால பழக்கமா. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஒரு நண்பர் இருந்திருக்காரு ஜேபிஆர். அவர் மூலியமா தான் ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் இவருடைய வாழ்க்கையில வருது. அப்படின்னா என்னன்னே தெரியாம பிடிக்காத ஒரு தொழிலை செஞ்சு அது மூலயமா கிடைச்ச பணத்தை வச்சு ஃபர்ஸ்ட் இவர் சென்னையில கே நகர்ல ஒரு வீடு ஒன்று வாங்குறாரு. இது வரைக்கும் அப்போ இருந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வாங்கி சினிமாக்காக விட்டது அப்போ முதல் முறையா இருந்த ஒரு நடிகர்னா அது ராஜேஷ் அவர்களை தான் குறிப்பிடத்தக்கது. அந்த வீட்டில் தமிழ் படங்கள் மட்டும் இல்லாம ஹிந்தி தெலுங்கு படங்கள்லாம் கூட எடுத்திருக்காங்களாம். அதுல குறிப்பா ஒரு இடம் ரொம்பவே பிடிக்குமா. 1986 இருந்து இப்போ வரைக்கும் இருக்காம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா டைனிங் டேபிளாங்க. அந்த டைனிங் டேபிள்ல பல பிரபலங்கள் உட்காந்து சாப்பிட்ருக்காங்களாம். அதனால அதை புதுப்பிச்சுட்டு வந்துட்டே இருக்காராம். என்னதான் இந்த வீட்டை பத்தவங்களுக்கு வித்தாலும் சரி, நீங்க வந்து வேற எங்கேயாவது இடிச்சாலும் சரி, ஏதோ பண்ணாலும் இந்த டைனிங் டேபிளை மட்டும் நீங்க புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு சத்தியம் வாங்கியிருக்காராம் அவருடைய மகன் கிட்ட. அவருடைய மகனுக்கு கமல் சாரையும் ரொம்ப பிடிக்குமா. இவருக்கு சிம்ரன் அவர்களும் ரொம்ப பிடிக்குமா. ஒரு தீவிர ரசிகர் அப்படின்னே சொல்லலாம். அதை தான் பார்த்திபன் அவர்கள் சொல்லுவாராம், நீங்க யாரை பத்தி கேட்டாலும் ராஜேஷ் அவர்கள் சொல்லுவாரு, ஆனா சிம்ரன் அவர்கள் பத்தி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பயோகிராஃபியே எழுதுவாரு அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய தீவிர ரசிகராகவே இருந்திருக்காரு. சிம்ரன் அவர்களை பார்க்கணும், அதே மாதிரி அவங்க மகன் கமல் சாரை பார்க்கணும்னு சொன்னதுனால 2 பேருமே சேர்ந்து நடிச்ச படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. அங்க கமல் சார் ஒரு பேனாவும் தன்னுடைய மகனுக்கு கிஃப்டாவே கொடுத்தாராம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கமல் சார் கூட சேர்ந்து சத்யா, மகாநதி, விருமாண்டி போன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. ரஜினி அவர்கள் கூட தனிக்காட்டு ராஜா இது போல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. சினிமா இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா கிசு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஆனா இவருக்கு இல்லவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா பயமாங்க. யாராவது ஒரு பொண்ணுகிட்டயோ நடிகை கிட்டயோ பேசினா தப்பா எழுதிருவாங்களோ, தப்பா பேசிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமா. ஏன்னா இவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே தன்னுடைய 29வது வயதுல தான் வந்தாரு. 34 வயசுல தான் இவருக்கு திருமணமே ஆச்சு. எந்த ஒரு தவறான பழக்கமும் இவருக்கு கிடையவே கிடையாதாங்க. ரொம்ப நல்ல மனுஷனா. தம் அடிச்சாலோ இல்ல குடிச்சாலோ நம்மளோட உடம்புக்கு ஏதாவது தீங்கு வந்துருமோ, அதனால நம்ம இறந்துருமோ, அது போல ஒரு பயம்லாம் இவருக்குள்ள இருந்துதான். ஸோ அதனால தான் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனாவே இவர் வந்து பிறந்ததுல இருந்து இருக்கிற வரைக்கும் இருந்திருக்காரு. என்னதான் இவர் எஸ்எல்சி பியூசியில் ஃபெயிலாக இருந்தால் கூட பச்சையப்பன் காலேஜில் ஈவினிங் காலேஜில் சேர்றாரு. பிஏ படிக்கிறாரு. படிக்கும்போது என்ன எஸ்டி இவ்வளோ பேசுகிறாருனால எம்ஏ போடுன்ட்டு எம்ஏவும் போடுறாங்க. 3 மாதத்துலேயே இவர் வந்து 3 சப்ஜெக்டில் போயிட்டாராம். ஸோ பட்டமே வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு ஜோசியர் சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனால் இவர் எந்த அளவுக்கு ஒரு திறமையான அறிவாளின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 புத்தகங்கள் அவருடைய வீட்டில் வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிருக்காரு. இவர் ரியல் எஸ்டேட் பண்ற சமயத்துல இவருக்கு பிடிக்கலன்ற காரணத்தினால அவங்களுடைய மாமா பையன், தம்பி, வைஃப் இப்படி எல்லாருமே இருந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்களாம். பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளாவே இருந்துதாம். ஏன்னா அப்பவே வந்து கமல் சார் சொன்னாராம், நீ நடிகர் ராஜேஷா இருக்கிறத விட பணக்கார ராஜேஷா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுடைய கடைசி காலத்துல யார்கிட்டயும் போய் நம்ம கையேந்தி நிக்க கூடாது அப்படின்னு சொன்னாராம் கமல் சார். அதனாலதான் இவருக்கும் பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு வெறியும் இருந்திருக்கு. ஆனா என்னதான் பணம் இருந்தாலும் தன்னுடைய மனைவி இருக்கும் போதை விட இல்லாத சமயத்துல தான் ரொம்பவே மிஸ் பண்ணாராம். ரொம்பவே வந்து தனிமையில வாழ்ந்திருக்காரு 13 வருட காலமா. சிவாஜி அவர்களை பார்த்து ஒரு குடும்பஸ்தன் எப்படி இருக்கணுமோ அதை பார்த்து கத்துக்கிட்டாராம். கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்காரு, இறந்தும் இருக்காரு. ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசருமான மறைந்த மகேந்திரன் அவர்கள் இவருடைய நெருங்கிய உறவினர் தான். இவரு வெள்ளித்திரை மட்டும் இல்லாம சின்ன திரையில இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் நடிச்சிட்டாரு. தாயம் அப்படின்ற ஷோவை இவர் ஆங்கரிங்கும் பண்ணாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒரு 3 நடிகர்களுக்கு கண்டினியூஸாக இவர் டப் பண்ணியிருக்காரு. டும் டும் டும், ஜூட், மஜா, உள்ளம் கேட்குமே, ராம் இது போல படங்களை தொடர்ந்து நெடுமுடி வேணு அவர்களுக்கு பொய் சொல்ல போகிறோம், ஜோ மேத்யூ அவர்களுக்கு தேவி இது போல படங்கள்லாம் இவர் வந்து டப் பண்ணியிருக்காரு. டிவி சீரியல் எடுத்துக்கிட்டோன்னா அழகி, சுவாமி ஐயப்பான்றத மலையாளத்திலையும், ஆண் பாவம், அக்கா, கழுத்து வீடு, ரோஜா, சூரிய வம்சம், பூவே உனக்காக, கனா காணும் காலங்கள், கார்த்திகை தீபம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் ஹீரோவாக மட்டும் இல்லாமல் நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ், கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நடித்து எல்லார் மனசுலையும் நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு. இவருக்குள்ள வீடு வாங்கணும் அப்படின்ற வெறி தன்னுடைய 15வது வயசில்
எம்ஜிஆர் சிவாஜி அவர்களுடைய படத்தை பார்த்து தான் வந்ததாம். அதனாலேயே சென்னையில் 4 வீடு வாங்கியிருக்காரு. அதில் ஒரு வீடை இவர் வந்து ஷூட்டிங்க்கு சினிமாவுக்கு விட்டுட்டாரு, 2 வீடை வித்துட்டாரு. இவர் ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் சித்தி மாமா இது போல் அவங்களுடைய வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் இருந்த சமயத்தை தாண்டி சின்ன 10க்கு 10 இடம் கூட இல்லாத ஒரு ரூமில் தான் இவர் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் 1962லலாம் பார்த்தீங்கன்னா சைனா வாரெலாம் நடந்ததுனால இவருக்கு சரியான உணவு கூட கிடைக்காத சூழ்நிலை, ரொம்பவே கொடுமையான வாழ்க்கை தான் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து வாழ்க்கையே மாற்றுற வகையில் இப்போ ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் மேன் பில்டராகவே வளம் வந்துட்டு இருக்காரு. ஸோ பல பேரும் இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. ஜூன் 1ஆம் தேதி இவருடைய ஊர்லேயே இவருக்கு வந்து நல்லடக்கம் செய்கிறாங்க. அந்த வகையில் நாமளும் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம்.